என் பேரை நான் சம்சுதீனா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே தெரிகிறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 ஃப்ளோ கெட்டு போச்சு. சரி. நான் இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரவனோட உழைப்பு ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது த பீக், அவரோட பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் திரைக்கதை பார்த்திங்கன்னா ஒரு சூறக்காற்று மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேறு ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்ல இருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா, அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறதில்ல. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது நம்மளை வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ளே கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அவர் நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் இன்னும் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டுருக்காண்டான்னு பார்த்து.
இந்த டைரக்டர் மெனக்கட்டதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னா? அருமையான ஒவ்வொரு டைலாக்கும் பிச்சிருப்பார், எல்லா கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏதோ கஸ்தூராஜா பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கன்றப்போ அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னென்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அவன் ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்கே அக்ஸப் சூப்பராக இருக்கும் உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தாங்க நிறைய பேர்த்து புரிஞ்சுப்போங்க. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே, அந்த பேக்ட்ராப்பில் அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லோரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பாக வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேலே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்கள் சினிமாவுக்குள்ளே இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்புகளோட கடந்திருக்கீங்க, பழகியிருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யார் மேலே இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் கொண்டாடுறதுல தான் இந்த திரைப்படம் இருக்குது, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால் எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யார் சொன்னால் கேட்குறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறேன், அதாவது யூடியூப்பில் பண்ணுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்துருக்கீங்கன்னா இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்கள் விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு வர 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை. பேசணும் நிறைய. இப்போ இந்த ஹபீபி இப்படி வந்திருக்குன்னா சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவரெல்லாம் சந்திக்க மாட்டோமான்னு நான் ஏங்கியிருக்கிறேன். வந்து இன்றைக்கி அவர் வாயால் நான் இவ்வளோ கேட்குறதுங்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவன். நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. நான் பார்த்த மிகச்சிறந்த படங்கள் தமிழில் அப்படின்னு பார்த்தா ஹபீபி நிச்சயமாக முதல் இடத்துல இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
நான் படம் பார்த்து என்னோடய நண்பர்கள் நிறைய இயக்குநர்களோட படம் பார்த்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் மீராட்ட உட்காந்து பேசினேன். எனக்கு ரொம்ப ஒரு புது சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் பழனி, நான் பிறந்து வளர்ந்தது. என்னோட படித்த நண்பர்கள் யாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கிடையாது. எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் அப்படின்னா நான் சினிமாவுக்கு வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அஸ்லாமும் மீராவும் மட்டும்தான் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள். ஸோ எனக்கு அந்த லைஃப்பை பற்றி சுத்தமாக தெரியாது. எனக்கு அந்த லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து பசிராஜா சார்ட்டு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஈசா ஹீரோக்கு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இது முஸ்லீம் சகோதரர்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம் கிடையாது. இது புதுமையான ஒரு திரைப்படம். இந்துக்கள், இந்து நண்பர்கள், இந்து சகோதரர்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த திரைப்படத்தில், இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஆதரிக்கணும், இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஈஷாவாக இருக்கட்டும், மாளவிகாவாக இருக்கட்டும், உங்கள் பேர் டக்குன்னு வரல, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உண்மையாக தேசிய விருது கொடுக்கணும் அப்படின்னா மீராவுக்கும் பசிராஜா சாருக்கும் தேசிய விருது நிச்சயம் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து சித்தி கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயம் இந்த படத்தில் ஒரு தேசிய விருது கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹீரோட்ட நகை கொடுக்குற சீன்லாம் நான் டப்புன்னு அழுதுட்டேன். இது மாதிரி 100 சீன் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த சீன் வந்து அவ்வளோ வேல்யூபுளாக, அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் சிஎம் ஷாமுடைய படங்களில் பெஸ்ட்டு ரீரெக்கார்டிங் இந்த திரைப்படம் தான். அவுட்ஸ்டாண்டிங் பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கல்ச்சரை, இந்த கல்ச்சருக்குள்ளேருந்து ஒரு மியூசிக்கை வெளியெடுத்து அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து புஷ்பாக்கெலாம் நீங்கள் ஒர்க் பண்ணதை விட இதை பல மடங்கு இதுக்கு மெனக்கிட்டுருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு வெரைட்டி இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்காத கேட்காத அவ்வளோ சவுண்டுகள் நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்து அதை கோர்த்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நிச்சயம் இந்த திரைப்படத்துக்கு உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கணும்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா உன்னுடைய பெரிய ஃபேன். மீராவை பற்றி எல்லாரும் பாராட்டிட்டாங்க. ஒரு நண்பனாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த கிளைமேட் ஷாட் அப்படி முடிக்காத, உன் காலை விழுந்து கேட்குறேன்னு அன்றைக்கே கேட்டேன் நான். ஒரு ஷாட்டாவது எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறணும். உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும். அவங்களுடைய சப்போர்ட்டு தான் நீ இந்த இடத்துல நின்றுட்டுருக்க. இந்த படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லா உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.